தந்தையர்களுடைய அரவணைப்புல, அவங்களுடைய அன்புல நீங்க சுகமா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிதானே இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? கண்டிப்பா. உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது. நான் வந்த உடனே அந்த மதன்குமார் அந்த பையன் வந்துட்டான், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். இங்க வந்த கிட்ட வந்த உடனே அன்புன்ற பையன் வந்தான், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு நான் வேற எந்த செய்தியும் இல்லை, உங்களுக்கு கடவுள் அன்பு செய்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய யூடியூப்ல ஃபாதர் அப்லோட் பண்ணுவாரு ஸ்டேட்டஸ், ஃபாதருடைய ஸ்டேட்டஸ் நான் பார்ப்பேன், ஃபாதருடைய இதை நான் பார்ப்பேன். உங்களுடைய டான்சஸ் அந்த மாற்றுத்திறனாளி தினத்துல நீங்க பர்ஃபார்ம் பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், மகிழ்ச்சியா இருக்குது. நல்லா செஞ்சீங்க இல்லையா? அதனால தான் நான் பாராட்டுறேன். நான் நேராக பார்க்கட்டாலும் நான் ஃபாதர் மூலமா பார்த்துட்டேன், எல்லாத்தையும் ஃபாதருடைய ஃபோன் மூலமா பார்த்துட்டேன். மகிழ்ச்சி. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சந்தோஷமா வர இருக்கிற கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுங்க, மகிழ்ந்துங்க. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டே ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே. இந்த பிள்ளைகளை பார்க்கணும், அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில உங்க ஊர்ல இருந்து கார் எடுத்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அது இந்த பிள்ளைங்களுக்கு மேல இருக்கிற அன்பை காணும். பல இடங்கள்ல உபகாரிகள் காசு கொடுக்கிறது ரொம்ப எளிது. ஆனா அவங்க உபகரிக்கிறது, பார்க்கிறது, அவங்களோட நேரம் ஒதுக்கி நேரம் செலவிடுவது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க அந்த முதல் பாதையை எடுத்துக்கீங்க, இரண்டாவது பாதையை எடுத்துக்கீங்க. அதனால உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் பிளஸிங் ஆண்டவர்களுக்கு எப்போதும் உண்டு. எனக்கு இது ரியலி பெரிய சர்ப்ரைஸ் தான். பிள்ளைங்களை பார்க்கணுங்களுக்கு நான் அவ்வளோ பொருத்தம் இருக்கீங்க அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். அந்த வேலையில ரொம்ப சந்தோஷம்.
புகழாதி மிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே தேங்க்யூ சொல்லிருக்கலாம் சேர்ந்து தேங்க்யூ நம்ம நன்றி இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தார்